Hello students, welcome to Hari Success Point. நம்ம crash course ல வந்து geography வந்து இது வந்து first Indian location and physical features. தமிழ்நாடு geography பார்த்தாச்சு. Then history பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து Indus Valley civilization, அடுத்து Guptas, Mughals, Marathas, Delhi Sultans இதெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் early agitation against British rule வந்து part 1 வந்து நம்ம பார்த்தாச்சு. நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஜியோகிராஃபி படிக்கும் போதும் சரி, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதும் சரி, இல்ல என்விரான்மெண்ட் படிக்கும் போதும் சரி, கையில வந்து அட்லஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு G4 கண்ட்ரீஸே பாக்குறோம், இல்ல வந்து சார்க் கண்ட்ரீஸ் பாக்குறோம், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கண்ட்ரீஸ் அப்படிங்கும் போது நமக்கு அந்த சார்க் கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம நோட்ல வந்து எழுதி வைக்கிறதோட நம்ம அட்லஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம்ப்பா சவுத் ஏசியா, இங்க இருக்கிற கண்ட்ரீஸ் தான் இருக்கு, பிரிக்ஸ்னா இதெல்லாம் இருக்கு, இல்ல வந்து நம்ம டிரான்ஸ் பசிபிக் ஓஷன் ரூட்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எது பார்த்தாலும் நம்ம மேப் வச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இன்னொன்னு இந்தியன் ஜியோகிராஃபி பாக்குறப்ப நமக்கு ஒரு ஹில் ரேஞ்ச் ஆகட்டும், இல்ல ஒரு டைகர் ரிசர்வ் ஆகட்டும், இல்ல ஒரு ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டா இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது மேப்ல வச்சு பார்த்தோம்னா அது வந்து எந்த ஸ்டேட்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு நம்ம மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்டே புதுசா பாக்குறோம் அப்படின்னா அது எந்த ரிவர் மேல இருக்கு, அது மெயின் ரிவர் மேல இருக்கா, இல்ல ஒரு ட்ரிபியூட்டரி மேல இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அடுத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க, ஒரு மவுண்டெயின்ல ஒரு பிரிட்ஜ் ஒரு டனல் மேக் பண்றாங்க ரயில்வேஸ்ல இருந்து அப்படிங்கிறப்போ, இல்ல எதுனாலும் நமக்கு அந்த மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து எங்க இருக்கு அது அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு கிளியர் கட் ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கூட வந்து ரிலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு கனெக்டிங் தி டாட்ஸ் தான். சில விஷயங்கள் நம்ம ஜியோகிராஃபில பாக்குறது வந்து நமக்கு எங்கேயோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு என்விரான்மெண்ட்ல தேவைப்படும். இன்னொன்னு நமக்கு வந்து ஹிஸ்டரியில பாக்குற விஷயங்கள் வந்து நிறைய பாலிட்டியில தேவைப்படும். நம்ம பாலிட்டி படிக்கும் போதும் நமக்கு அட்லஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜியோகிராஃபியும் பாலிட்டியும் வந்து சேர்ந்து வரும். ஜியோகிராஃபில வந்து ஒரு ஹில்லி ரீஜியன்ல வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது, ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்ட் ஃபுல்லும் ஹில்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதை பார்க்கும்போது அங்க ட்ரைப்ஸ் நிறைய இருப்பாங்கன்னு பார்ப்போம். நம்ம அதையே வந்து ட்ரைப்ஸ் அதிகமா இருக்கப்ப பாலிட்டிக்கல் ஷெட்யூல்ஸ் படிக்கிறப்ப 5-6 வரும். அதை வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி 6th ஷெட்யூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒரு கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா படிக்கணும். ஜியோகிராஃபினா அதோட மட்டும் இல்லாம நம்ம இது ஃபர்ஸ்ட்லயே நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராது. போக போக என்ன ஆகும்னா, இது அங்க வந்துச்சு இல்ல, இது இங்க வந்துச்சு இல்ல, இது நம்ம அன்னைக்கே பார்த்தோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா அது இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். இன்னொன்னு மெயின் அட்வான்டேஜ் வந்து ரிவிஷன் பர்பஸ். திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றது இதுதான், மேப் மார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேப்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும், அதை வந்து எப்படி ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்ல சொல்லியிருப்போம். நம்ம வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலுமே அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போலாம். இந்தியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியாவோட சைஸ் பார்க்கணும். இது வந்து டைரக்டா உலகத்துல வந்து இந்தியா எத்தனாவது கண்ட்ரின்னு சொல்லி ஒரு குரூப் 1ல கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா கேட்கறது வந்து கஷ்டம் தான். இது கேட்க மாட்டாங்க. நம்ம ஏன் இந்த டேட்டா நமக்கு முக்கியம்னா, பை ஏரியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் நமக்கு வந்து பாப்புலேஷன்ல வந்து செகண்ட் இருக்கு. நம்ம ஏன்னா எப்படி சொல்றது, இதுவே நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போ அதெல்லாம் சைஸ்ல ஸ்மாலா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து சைஸ்ல ஸ்மாலா இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஜிடிபிலயோ இல்ல எக்கானமி சைஸ்லயோ வந்து ரொம்ப பெருசா இருக்காங்க. பாவர்ட்டி ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு. நம்ம பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல வந்து ரொம்ப புவரா இருக்கும். இல்ல மத்த இதெல்லாம் ஜிடிபி எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டர்லாம் வளரல. இந்த மாதிரி நம்ம நிறைய டிராபேக்ஸா நெகட்டிவ்ஸா வந்து நம்ம மேல சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு பாப்புலேஷன் வச்சு இவ்வளவும் பண்றதும் ஒரு ஓரளவுக்கு நல்ல வெல் எஜுகேட்டட் கண்ட்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரில கம்மியான பாப்புலேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து அதோட நிறைய ரெவன்யூ வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுக்காக வந்து செலவு பண்ணும். நமக்கு பப்ளிக் ஸ்பெண்டிங்னு என்ன சொல்றது, நமக்கு சப்சிடிஸ் தரது, நமக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்கறது, தென் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங்ல வந்து நிறைய போகுது. இந்த பாப்புலேஷனும் அதிகமா இருக்குங்காட்டி இந்த அமௌண்ட் ஆஃப் மணி, வால்யூம் ஆஃப் மணி பப்ளிக் ஸ்பெண்டிங் போறதுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருந்துருந்துச்சு அப்படின்னா நாமளும் வந்து லார்ஜஸ்ட் எக்கானமியா தான் இருந்திருக்கும். மேபி நம்ம டாப்ல கூட இருந்திருக்கலாம். நமக்கு வந்து இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு
இது ஆனா நமக்கு வந்து டெமோகிராபிக் டிவைடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு வந்து யூத் பாப்புலேஷன், அதாவது இளைஞர்கள் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கங்காட்டி இது வந்து என்ன சொல்றது, வயசானவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றது வந்து நிறைய ஹெல்த் கேர்க்குல வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுவே இந்த யூத் இருக்கு இல்லையா, அந்த மேன் பவர் வந்து யூத் பாப்புலேஷன் ரொம்ப ஹை பர்சன்டேஜ் இருக்கங்காட்டி இது வந்து நம்ம டெமோகிராபிக் டிவைடட் சொல்றாங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்து நம்மளால எவ்வளவு எக்கானமிக்கு வந்து அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து டெமோகிராபிக் டிவைடட். இந்த ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் யூத் பாப்புலேஷனை நம்ம வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோம், நிறைய அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணி ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நம்மளோட எக்கானமியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம படிக்கும்போது வந்து எக்கானமி படிக்கும்போது, ஜியாகிரபி படிக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நமக்கே வந்து கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து நம்மளோட டவுட்ஸ் கிளியரிங் செஷன்லயும் தென் மற்றபடிக்கு நம்மளோட நார்மல் டைம் என்ன சொல்றது, டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்லயுமே வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நமக்கு இந்தியா தெரியும், இது வந்து சவுத் ஏஷியால இருக்கு. நார்த்ல வந்து ஹிமாலயாஸ் வந்து மற்ற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து பிரிக்குது. அடுத்து லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். நார்த்ல இருக்கிறது எல்லாமே லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ், சவுத்ல வந்து நமக்கு இருக்கிறது வந்து வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ், ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் இருக்கு. நமக்கு வந்து 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரான்டியர். லேண்ட் ஃப்ரான்டியர் நிலப்பரப்பு எல்லை. நமக்கு வந்து இதுல வந்து பங்களாதேஷ் கூட தான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பார்டர் இருக்கு. ஷார்டஸ்ட் பார்டர் வந்து ஆப்கானிஸ்தான் கூட இருக்கு. தென் அது போக நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்து வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் பார்த்துட்டோம். கோஸ்ட் லைன் வந்து 6,100 கிலோமீட்டர் இருக்கு. இதுவே நமக்கு 2 குரூப் ஐலாண்ட்ஸ் இருக்கு, லட்சத்தீப் ஒண்ணு, அந்தமான் நிக்கோபார் ஒண்ணு. அதையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு 7516.6 கிலோமீட்டர்ஸ் வருது. அடுத்து 8 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல், அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து சப்கான்டினென்ட். இது ஏன் சப்கான்டினென்ட்னு சொல்றோம்னா இந்தியாவையும் அதோட க்ளோஸ் நெய்பர்ஸையும். சப்கான்டினென்ட் அதாவது என்ன சொல்றது, கான்டினென்ட்டுக்கும் சப்கான்டினென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், நம்மளோட லேண்டுக்கு இந்தியா அண்ட் இட்ஸ் க்ளோசஸ்ட் நெய்பர்ஸ்க்கு சப்கான்டினென்ட் அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு தகுதி இருக்கா, இருக்குன்னா ஏன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்து லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். நமக்கு தெரியும் லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் எல்லாமே நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல சொல்லியிருக்கோம். நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் தான் இருக்கும். நமக்கு வந்து லாட்டிடியூடல் எக்ஸ்டென்ட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் தெரியும். இது வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்தியா வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அடுத்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் அண்ட் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் இருக்குங்காட்டி ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஸோ இந்தியா லைஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அடுத்து நமக்கு வந்து நார்த் அண்ட் சதர்ன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுவே மெயின்லேண்ட்ல பார்த்தோம்னா கன்னியாகுமரி, குமரி முனை, கேப் குமரின்னு இருக்கு. இதுவே ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து சுனாமி வந்தப்ப தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு, பிக்மலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். இதுவே நார்தர்ன் எக்ஸ்டென்ட் பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறத வந்து இந்திரா கால். அடுத்து நமக்கு நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நம்ம இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி வேர்ல்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு, அதோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. தென் வந்து அதோட சைஸ் என்ன, அதுக்கு அதோட நெய்பர்ஸ் எல்லாம் யார் யாரு, பார்டர்ஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்குது, ஐலாண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த நாட்டுக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லையா, நம்ம ஜிஎம்டி டைம்ங்கிறது வேற, நம்ம ஃபாலோ பண்ற ஐஎஸ்டி அப்படிங்கிறது வேற. ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎம்டி அண்ட் ஐஎஸ்டிக்கு வந்து டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியணும். இதுனா என்ன, அதுனா என்ன, இந்த டைமுக்கும் அந்த டைமுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, எதுக்காக வந்து ஒரு லாங்கிடியூட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் ஏன், அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு பழைய புக்ல வந்து நம்ம ஸ்கூல் படிச்சப்பவும் சரி, பழைய புக்லயும் வந்து அலகாபாத் அப்படிங்கிற இடத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா புது புக்ல வந்து 82.5 டிகிரி லாங்கிடியூட் வந்து பாஸ் ஆகுறது. அலகாபாத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு டவுன் பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் என்னென்னது நமக்கு தெரியும். அடுத்து ஹிமாலயன் மவுண்டைன்ஸ்லயும் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் இருக்கு. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் நமக்கு அதற்கு முக்கியமான ரேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கறது வந்து தெரியணும். அடுத்து ஹிமாலயாஸ்ங்கிறப்ப அதை வந்து 3 ரேஞ்சஸா பிரிக்கிறாங்க. இதுல வந்து மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் தென் அதோட ஜியாகிரபி என்ன சொல்ல, ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபினா எப்படி அந்த இடத்துல ஒரு மவுண்டைன் வந்து உருவாச்சு அப்படிங்கறது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி. மவுண்டைன் இல்ல, அந்த ஜியாகிரபியோட ஹிஸ்டரி.
இப்ப இருக்க லேண்ட் ஃபார்ம் எதர் மவுண்டெயினா இருக்கட்டும் இல்ல ஓஷனா இருக்கட்டும் ரிவரா இருக்கட்டும் அந்த லேண்ட் ஃபார்ம் வந்ததுக்கான ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம இந்த ரேஞ்சஸ் பாக்குறப்ப அதுல இருக்கிற முக்கியமான ரேஞ்சஸ் தெரியணும், முக்கியமான ஹில்ஸ் தெரியணும், அதுல இருக்க முக்கியமான பாசஸ் தெரியணும். அது மட்டும் இல்லாம அதுல கிளேஷியர் இருந்துச்சுன்னா தெரியணும், இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸும் தெரியணும். இது எல்லாமே நம்ம வந்து மேப்ல வந்து பிளாட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு. ஸோ முக்கியமான பாசஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து கண்டினியூஸ் ரேஞ்ச் எது, டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் எது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல ஏகப்பட்ட ஹில்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து which among the following is not found in பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தா அதுல வந்து எந்த ஹில் இல்லங்கிறதும் சூஸ் பண்ண தெரியணும், இல்ல எது இருக்குன்னு கேட்டா இருக்கிறதையும் வந்து நமக்கு சூஸ் பண்ண தெரியணும். அதுக்காக இத்தனை ஹில்ஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, சும்மா பேர் பார்த்து சொல்ல தெரிஞ்சதுன்னா போதும். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்து நிறைய பில்கிரிம் சென்டர்ஸ்ல இருந்து, நேச்சுரல் பேரியரா இருக்கிறதுல இருந்து, கிளைமேட்டிக் பேரியர், தென் நேச்சுரல் ஃப்ரான்டியர், பயோடைவர்சிட்டி இருக்கிறது வந்து ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. தென் டூரிஸ்டோட பாரடைஸ் வந்து என்ன, இந்தியாவில எந்த இடத்த வந்து நம்ம டூரிஸ்டோட பாரடைஸ்னு சொல்றோம் அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து லாங்கிடியூடினல் டிவிஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து லாட்டிடியூடினல் டிவிஷன். இப்போ வந்து லாங்கிடியூடினல் டிவிஷன் வந்து பார்க்க போறோம். அது வந்து ஹிமாலயாஸ் வந்து அந்த ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவரை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க. அடுத்து நார்தர்ன் பிளைன்ஸ், செகண்ட் பிசியோகிராபிக் டிவிஷன். நார்தர்ன் பிளைன்ஸ், பிளைன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும், பிளைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியணும். அடுத்து பிளைன்ல வந்து என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதாவது வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபீச்சர்ஸை வச்சு அந்த பிளைனை வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியணும். அதோட வித்து வந்து எந்த சைடு வெஸ்ட்ல அதிகமா இருக்குமா, ஈஸ்ட்ல அதிகமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியணும். இவ்வளவும் தெரியணுமான்னு கேட்டா அவ்வளவும் தெரியணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க, சும்மா ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி என்ன சொல்றது, ஒரு பிளாங்க் கொடுத்து ஏபிசிடின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த வேர்ட் ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். இதுவே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பில்னு வந்து எந்த லேண்ட் ஃபார்ம் வந்து சொல்றாங்க, அடுத்து சார்னு வந்து எதை சொல்றாங்க, அடுத்து நமக்கு வந்து வெட்லாண்ட்ஸ்னு வந்து எந்த லேண்ட் ஃபார்ம் சொல்றாங்க, இந்த மாதிரி அதோட அனதர் நேம் இருந்துச்சுன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பெனின்சுலர் பிளாட்டியூஸ். பெனின்சுலர் பிளாட்டியூ தான் பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் அதாவது பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ஏரியா இருக்கிறது வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ. அது வந்து அதோட ஆல்டிடியூட் எவ்வளவு இருக்கும்னு தெரியணும், தென் அதோட கிளாசிபிகேஷன்ஸ் என்னன்னு தெரியணும், அதுல இருக்க முக்கியமான ஹில்ஸ் பிளாட்டியூஸ் தெரியணும். இங்க நமக்கு இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்கு, இந்த ரிவர் பேர் என்னன்னு தெரியணும். ஏன் இந்த இடத்துல இந்த பிளாட்டியூல இந்த ரிவர் வந்து ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருக்கோம், இந்த ரிவர்னால என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இல்ல இந்த ரிவர் அவ்வளவு முக்கியமான ரிவரா, இந்த பிளாட்டியூ படிக்கிறதுக்கு இந்த ரிவர் பத்தி தெரிஞ்சே ஆகணுமா அப்படிங்கறதும் வந்து நம்ம படிக்கணும். இது எல்லாமே நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல பாக்குறப்ப நமக்கு தெளிவா தெரியும். அடுத்து டெக்கன் பிளாட்டியூ, அதாவது பெனின்சுலர் பிளாட்டியூவை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் பீக் வந்து பாத்தீங்கன்னா குருஷிகார். இதுவே டெக்கன் பிளாட்டியூல ஹையஸ்ட் பீக் பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து ஆனைமுடி. இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அதோட ஹைட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பூர்வாத்ரி, ஈஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு பேர் தான் வந்து பூர்வாத்ரி. அடுத்து டெக்கன் பிளாட்டியூல இருக்கிற முக்கியமான ஹில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து டெசர்ட், ஆக்சுவல் டெசர்ட் தான் வந்து மருஸ்தாலின்னு சொல்றாங்க. ஆக்சுவல் டெசர்ட்டுக்கும் அதாவது மருஸ்தாலி ரீஜனுக்கும் இந்த பங்கர் ரீஜனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நமக்கு தெரியும். தண்ட் ஃபார்மேஷன், தண்ட் ஃபார்மேஷன்னா என்ன, ஏன் வந்து இங்க சால்ட் லேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமான விஷயம் பார்த்துக்க வேண்டியது. அடுத்து கோஸ்டல் பிளைன்ஸ், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். நமக்கு சவுத் இந்தியா வந்து ஒரு பெனின்சுலாங்கிறதுனால நமக்கு ரெண்டு சைடும் கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்கு. இது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல இருந்து எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அதுல இருக்க முக்கியமான ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸும் நமக்கு தெரியணும். தென் இங்க வந்து மலபார் கோஸ்ட் பார்க்கும்போது இங்க வந்து பேக் வாட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். தென் பேக் வாட்டரே நிறைய பேக் வாட்டர் இருக்கு. எந்த பேக் வாட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதாவது எந்த லொகேஷன்ல இருக்கிறது, இந்த போட் ரைஸ் எல்லாம் வந்து எங்க நடக்கும், அந்த டிராஃபி இருக்கிற டிராஃபி வந்து அந்த டிராஃபி பேர் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனும் ஜியோகிராபிக்கலா பார்க்கும்போது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அந்த பிளைன் ஃபார்மேஷன்
ஈஸ்ட்ல எப்படி இருக்கு, வெஸ்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் இதுல இருக்க முக்கியமான ரிவர்ஸ் என்னென்ன, முக்கியமான லேக்ஸ் என்னென்ன அப்படிங்கறதும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஐலண்ட்ஸ், நமக்கு 2 குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கு. அந்தமான் ஐலண்ட்ஸ் ஒரு குரூப் ஒன்னு, லட்சத்தீப் ஐலண்ட்ஸ் ஒன்னு. இதுல வல்கானிக் ஆரிஜின் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், கோரல் ஆரிஜின் வந்து பார்த்தோம்னா வந்து நமக்கு லட்சத்தீப் ஐலண்ட்ஸ். நமக்கு தெரியும் இந்தியாவில வந்து நிறைய வல்கனோ இருக்கு, அது எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோன்னு பாத்தீங்கன்னா பேரன் ஐலண்ட்ஸ். அந்தமான நிக்கோபார் தீவுகள் இருக்கிற பேரன் ஐலாண்ட் தான் இந்தியாவில இருக்க ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ. அடுத்து 10 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல், 8 டிகிரி சேனல் பத்தி தெரியும். அடுத்து முக்கியமா இங்க ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ்னா இந்த 2 மேஜர் குரூப்புக்குள்ள வராத சில ஐலாண்ட்ஸ். அது நிறைய ஐலாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மக்கள் குடியேற்றமே இருக்காது, வெறும் ஐலாண்ட் தான் இருக்கும். அது எல்லாமே அட்ஜசன்ட் ஸ்டேட், பக்கத்துல எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட் தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும். அடுத்து ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலர் ரிவர்ஸ். இந்த 2 ரிவருக்கும் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, எது வருஷம் ஃபுல்லும் ஓடும் அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸ். பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து மழை பெய்யும் போது மட்டும்தான் வந்து தண்ணி இருக்கும். ஹிமாலயன் ரிவர்ஸ் த்ரூஅவுட் தி இயர் வந்து பெரினியல். இதுல இருக்க முக்கியமான ரிவர்ஸ் இந்த 3. அடுத்து பெனின்சுலர் ரிவர்ஸ். இதெல்லாம் இதுக்கான காரணமும் ஏன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா வருஷம் ஃபுல்லா இதுவும் இந்தியால தான் இருக்கு, இதுவும் இந்தியால தான் இருக்கு. ஏன் ஹிமாலயன் ரிவர்ஸ் மட்டும் வருஷம் ஃபுல்லும் தண்ணி கிடைக்குது, ஏன் நமக்கு காவேரிக்கெல்லாம் வந்து வருஷம் ஃபுல்லும் தண்ணி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஜியோகிராஃபியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான லெசன். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம இந்தியாவோட கிளைமேட் ஆகட்டும், இந்தியாவோட மான்சூன், இந்தியாவோட ரெயின்ஃபால், இந்தியாவோட சாயில் டைப், நிறைய கிராப்ஸ், இந்தியால என்னென்ன கிராப்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பேசிக்கா அடிப்படையா அமைஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். நம்மளோட எக்கானமிக்கு வந்து எந்தெந்த செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுது, மேஜர் என்ன சொல்றது, மைன்ஸ் எங்க நிறைய இருக்கு, மினரல்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல குவாலிட்டியான மினரல்ஸ் வந்து நிறைய கிடைக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. என்ரிச்டு மினரல்ஸ் வந்து நமக்கு எங்கேயாவது கிடைக்குதா, நமக்கு ரேடியோஆக்டிவ் மினரல்ஸ் இருக்கா இந்தியால, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பின்னாடி பார்க்க போற டாபிக் ஒவ்வொன்றுக்கும் பேஸா அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து டவுட் இல்லாம தரவா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாபிக் வந்து நீங்க நல்லா மேப்புக்குன்னு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ன சொல்றது, நல்லா எக்ஸ்காஸ்டிவா இந்த ஏரியா வந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.